நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிக்கணும் பிசாசு திட்டம் போட்டானோ அதே இடத்துல உங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படி செய்வார். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவாகி அகாஸ்வேரு கூட பேசினாள். அதனாலே எதிரிகள் போட்ட அத்தனை திட்டங்களும் என்னவாச்சான் மாறிடுச்சு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. காரியம் வாசிப்போம். எஸ்தர் புத்தகம் 9:1 வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க விழுந்துருவீங்கன்னு நம்புனாங்களே, உங்க ஊழியம் காணாமல் போயிருன்னு நம்புனாங்களே, இப்படிலாம் பேசுனா நீங்க சோர்ந்து போயிருவேன்னு நம்புனாங்களே, நம்பித்தானே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவனுக்கும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க நம்பினாங்க, யூதர்களை காலி பண்ணிடலாம் நம்பினார்கள். ஆனால் அந்நாளிலே தானே, அதே நாள்ல கையத்தட்டு ரகசியம் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். எந்த நாள்ல உங்களை காலி பண்ணணும்னு பிசாசு நினைக்கிறானோ, எதிரி நினைக்கிறானோ, அதே டேட்ல ஒன்று தூக்குவார் தேவன். அதே டேட்ல ஒன்று தூக்குவார். ஆமென். நாளில் தானே எந்த மூவ்ல உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மூவ்ல உங்களை தூக்குவார். எந்த மீடியா வச்சு உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மீடியா வச்சு உங்களை தூக்குவார். ஆமென் 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 ஆமென். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி எங்க தெரியுமா வரும்? உங்க அட்ரஸே தெரியாத ஊர்ல கிடையாது. நீங்கள் மதுரையில் உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிச்சுட்டு உங்களை மெட்ராஸில் தூக்க மாட்டார், அதே மதுரையில் தூக்க வரும். மதுரையில் நீங்கள் விழுந்துட்டு நீங்கள் அமெரிக்காவில் போய் எந்திரிக்கிறது பெரிய விஷயமா? நீங்கள் எங்கே எந்திரிப்பீங்க சொல்லுங்கள்? எங்கே விழுந்தீங்களோ அங்கே தான் எந்திரிப்பீங்க. ஆமாம், ஆணையூரில் விழுந்துட்டு ஊர்ந்து போய் அரசடியில் எந்திரிப்பீங்க, ஆணையூரில் எந்திரிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிக்கணும் பிசாசு திட்டம் போட்டானோ அதே இடத்துல உங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படி செய்வார்.